கர்த்தராகிய இயேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் உண்மையான தேவனாய் நம்மை வழி நடத்துவார். சங்கீதம் 46 1 நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 46 1 தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். இந்த நாடுகளில் தேவன் நமக்கு அடைக்கலமாய் பலனாய் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, உண்மையான ஒரு தேவன் உண்டு. அவர் நம்மை இந்த உலகத்தில் சிருஷ்டித்து படைத்து நம்மை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். இந்த நாடுகளில் அந்த தேவனுடைய கிருபையாலே ஞானும் நீங்களும் இந்த உலகத்தில் ஆயிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். அவர் நமக்கு பலனாயிருக்கிறார். நீ பலனற்றவனாயிருக்கும் போது, உனக்கு யாரும் அடைக்கலம் இல்லாது இருக்கும் போது கர்த்தர் நமக்கு பலத்தை கொடுப்பார். கர்த்தர் நமக்கு அடைக்கலமாய் நம்மோடு கூட இருப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளே, கஷ்டமான நிலைமை, அதை ரொம்ப பலவீனதையோடு நாம் ஆயிருக்கும் போது, ஆபத்து காலத்தில் அவர் நமக்கு அனுகூலமான துணையாய் இருப்பார். அவர் நமக்கு அனுகூலமானவராய் இருப்பார். கிறிஸ்துவில் பிரிய சகோதரா சகோதரி, இந்த நாடுகளில் அடைக்கலமான ஒரு தேவன், பலனாயிருக்கிற ஒரு தேவன் நமக்காக இருக்கிறார். நாம் நினைக்கலாம், உலகத்தில் எல்லாம் முடிந்து விட்டிருக்கிறார், எனக்கு நீ முன்னாடி போக முடியுமா? நான் நீ எப்படி என் வாழ்க்கை கொண்டு போகும், என்னாலே முடியுமா என்று சொல்லி யோசிக்கிற நிலைமையில் கர்த்தர் நமக்கெல்லாம் அனுகூலமாய் மாற்றுத தேவன், அனுகூலமான ஒரு துணையாய் நம்மோடு கூட இருக்கிறவர். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் துணையாய் இருக்கிறவர்கள், இந்த உலகத்தில் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் எல்லாம் ஒரு நாள் நம்மை விட்டு மாற்றப்படும். ஒரு நாள் மக்கள் நம்மை தள்ளிவிடும். ஒரு நாள் நமக்கு நிறைய மனக்கவலைகளை கொடுத்து அவங்கள் விட்டு போகும். இந்த நாடுகளில் நம்மோடு கூட நமக்கு பலனாயிருக்கிற தேவன் ஒருபோதும் நம்மை கைவிடாதே. அவர் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறவரை நாம் விசுவசிக்கிட்டோம். இந்த கால வேளையில், தேவனே, எனக்கு அடைக்கலமாயிருக்கிறவரே, எனக்கு பலனாயிருக்கிறவரே, நான் உம்மை துதிக்கிறேன், நான் உம்மை ஆராதிக்கிறேன் என்று சொல்லட்டும். ஆண்டவர் நமக்கு பலனாயிருக்கிறார். ஆபத்து காலத்தில் அநேகர் நம்மை கைவிட்டு போகும், அநேகர் தள்ளி விட்டுட்டு போகும். இந்த சூழ்நிலையிலும் தேவன் நம்மோடு கூட இருந்து அந்த ஆபத்திலிருந்து விடுவிக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அதனால இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமானவருமாய் இருக்கிறார். இந்த நாடுகளில், உங்கள் ஊழியங்களில், உங்களுடைய அதே ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அவர் உங்களுக்கு அனுகூலமான துணையாயிருந்து உங்களை கரம் பிடிச்சு வழி நடத்துவார். இங்க 2வது வசனம் வாசிக்கும் போது, ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும் அதில் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கிறான், பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். இந்த நாடுகளில் பூமியின் நிலை மாறினால்
நான் பயப்பட மாட்டேன். ஒரு பயம் மனிதனை எப்போதும் அதை ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து பின்னாடி கொண்டு போகிறான். ஒரு பயம் தான் அவங்களுக்கு அந்த அனுகூலமாய் இருக்கிற தேவனை சார்ந்திருக்க முடியாது இருக்கும் போதும் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஆகையால் பூமி நிலை மாறினால் நீ பயப்படாதே. பூமியோட நிலை மாறினாலும் நாம் பயப்படாமல் கர்த்தரோடு கூடியாயிருக்கும். ஏனென்றால் அவர் எனக்கு அடைக்கலமாயிருக்கிறார், அவர் எனக்கு பலனாயிருக்கிறார். ஆபத்து நாளிலே எனக்கு அனுகூலமான ஒரு நல்ல துணையாயிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நமக்கு அனுகூலமான ஒரு துணையாயிருக்கிறார். அதனால் பூமி நிலை மாறினாலும் நீ பயப்படாதே. பயமில்லாத வாழ்க்கை. ஏனென்றால் அடைக்கலமாயவர் நம்மோடு கூட இருக்கிறார். அடைக்கலமும் பலவுமானவர் நம்மோடு கூட இருக்கும் போது பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும், மலைகள் நடு சமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும், அதிலே ஜலங்கள் கொந்தளித்து வந்தாலும் நாம் பயப்பட மாட்டேன். இந்த நாடுகளில் நம்மை பாதுகாக்குத ஒரு தேவன் உண்டு, நம்மை வழி நடத்துத ஒரு தேவன் உண்டு, நம்மை கைவிடாத ஒரு தேவன் உண்டு. இந்த நாடுகளில் மலைகள், சமுத்திரம், பூமி எந்த பிரச்சனையும் அது அதிர்ந்து போனாலும் நாம் பார்த்து பயப்பட மாட்டேன். நாடுகளில் கர்த்தர் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார், கர்த்தர் நமக்கு பலனாயிருக்கிறார். ஆபத்து நாளிலே அவர் அனுகூலமான துணையாயிருக்கிறார். இந்த காலவெளியில் தேவன் நம்மோடு பேசுகிறது, நாம் பயப்படாதே, முன்னாடி கடந்து செல்லட்டும். ஒரு பயம் இல்லாதே நாம் முன்னாடி கடந்து செல்லட்டும். ஏனால் உனக்கு ஆபத்து சூழ்நிலையில், ஆபத்து காலங்களில் அவர் துணையாய் இருக்கிறார். உன்னுடைய கரம் பிடிச்சு அவர் அந்த ஆபத்திலிருந்து அவர் உங்களை வழி நடத்த, பாதுகாக்க வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். ஏசாயா 40ஆம் அதிகாரம் അതിന്റെ 11ஆமത്തെ வசனம் வாசிக்கும் போது, ஏசாயா 40 അതിന്റെ 11ஆமത്തെ வசனம், மேய்ப்பரை போல தமது மந்தையை மேய்ப்பார். ஆண்டவர் ஒரு மேய்ப்பரை போல தமது மந்தையை மேய்க்கிறார் தேவனாயிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாடுகளில் அவர் நம்மை மேய்க்கிறவராய் இருக்கிறார். ஒரு மேய்ப்பர் எப்படி அவங்களுடைய ஆடுகளை, அவங்களுடைய மந்தையை எப்படி நடத்துதோ அதே மாதிரி கர்த்தர் நம்மையும் மேய்ப்பார். அந்த மேய்ப்பர் ஒரு ஆடுகளையும் முன்னாடி கொண்டு போகிறது போல அவர் உன்னை மேய்ப்பார். உனக்கு அதை பலவீனமாயிருக்கும் போது அவர் உன்னை தோள் மேல் சுமப்பார். உனக்கு பலவீனமாயிருக்கிற சூழ்நிலையில் கர்த்தர் உன்னை தோள் மேல் சுமப்பார். இங்கே சொல்லுகிறார், ஆட்டுக்குட்டிகளை தமது புஜத்தினாலே சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவல் ஆடுகளே மெதுவாய் நடத்துகிறார். இந்த ஆடுகளை கர்த்தருடைய பிள்ளைகளை, பெரிதான ஆடுகளை, அந்த சின்ன ஆட்டுக்குட்டிகளை அவர் தமது புஜத்தினால் சேர்த்து அதை தமது மடியிலே சுமக்கிறார். கரவல் ஆடுகளே அவர் மெதுவாய் நடத்தி செல்லுத தேவன். இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மை மெதுவாய் முன்னாடி பாதுகாத்து நடத்துத தேவன். அவர் நம்மை பாதுகாத்து நடத்துத தேவன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் மெதுவாய் அந்த காடு மேடு எல்லாம் கஷ்டமான நிலைமை எல்லாம் தாண்ட அவர் நம்மோடு கூட இருந்து
ஒரு நல்ல மேய்ப்பர் எப்படி நடத்தணும், அதே மாதிரி கர்த்தர் நம்மை நடத்துவார். ஹalleluya. இந்த காலை வேளையில் தேவன் நமக்கு நல்ல ஒரு மேய்ப்பராய், நல்ல ஒரு பாதுகாப்பு கொடுக்கிறவராய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். உன்னுடைய ஆபத்து நாடுகளில் அவர் நம்மை தோள் மேல் சுமப்பார். அவர் அவருடைய கரத்தை நீட்டி நம்மை அந்த ஆபத்து நாடுகளில் அவர் நம்மை அந்த பிரச்சனைகளிலிருந்து வழி நடத்துவார். தேவன் நம்மை அதை மெதுவாய் நடத்தி அவர் நமக்கு வழிகளை துறக்கிற தேவனாயிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மை பலத்தோடு நடத்துகிறவராயிருக்கிறார். அவர் உன்னுடைய ஆபத்து நாடுகளிலும், உன்னுடைய வியாதியின் நேரத்திலும், உன்னுடைய பிரச்சனைகளின் நேரத்திலும் அவர் உன்னை அனுகூலமான ஒரு துணையாய் இருந்து அவர் உன்னை நடத்துவார். அவர் உன்னை கைவிடாத நல்ல தகப்பனாய், நல்ல மேய்ப்பராய் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் தெய்வ பிரசன்னத்தால் நீர் எங்களை நிரப்பின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஒரு தெய்வீக பிரசன்னத்தால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. நாடுகளில் நல்ல மேய்ப்பராய் நீர் எங்களோடு கூட இருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஒரு தெய்வீக கிருபா எங்கள் மேல் இறங்கி வரட்டும். தெய்வீக பிரசன்னத்தால் எங்களை நிரப்பும். இந்த நாடுகளில் கர்த்தரே, நீர் எங்களுக்கு அனுகூலமான துணையாயிருக்கிறார். நீர் எங்களுக்கு பலனாய், எங்களுக்கு அடைக்கலமாயிருக்கிறார். நல்ல தகப்பரே, நல்ல தேவனே, இந்த நாடுகளில் முன்னாடி போக முடியாது இருக்கிற சூழ்நிலையிலும் நீர் எங்களை நடத்த முடிகிற தேவன் விசுவசித்து முன்னாடி கடந்து செல்லுகிறேன். இன்னைக்கு கர்த்தரே, எங்களோடு சேர்ந்து இந்த வசனங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள மேலும் உமது அபிஷேகத்தின் வல்லமை மக்கள் மேல் இறங்குதகவை காய் ஸ்தோத்திர. ஒரு விடுதல் மக்கள் மேல் இறங்கி வரப்படட்டும். இந்த நாடுகளில் கர்த்தரே, சரீரங்கள் குணமடையப்பட கிருபை செய்யும். வியாதிகள் அவருடைய சரீரத்தில் நீங்கி போக, விடுதல் பெற்றுக்கொள்ளப்பட ஆண்டவரே நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாடுகளில் பிரதான கிருபை உண்டாகட்டும். ஒரு பெரிய விடுதல் உண்டாகட்டும். நீர் மாத்திரம் பரிசுத்தர், நீர் மாத்திரம் உன்னதமான தேவன். நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவராய், நீர் எங்களை வழி நடத்துகிறவராய், கூட இருக்கிறவரைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வியாதி படுக்கைகள் இயேசுவின் நாமத்தில் மாற்றப்படட்டும். இன்னைக்கு ஒரு விடுதல் உண்டாகட்டும். இந்த மக்கள் குணமடைய, சௌக்கியம் உண்டாக இருக்கிறவர் செய்யும். பாரத்தோடு இருக்கிற மக்களுக்கு ஒரு விடுதலை நீர் அனுப்புவப்பா. பிரச்சனைகளை நீர் மாற்றிக்கொடு. ஒரு பெரிய விடுதலை உண்டாக செய்யும். இந்த கால வேளையில் உமது மகிமை இறங்கட்டும், உமது தெய்வ பிரசன்னம் இறங்கட்டும். நீர் எங்களை பலப்படுத்துதவை காய் ஸ்தோத்திர. இன்னைக்கு கர்த்தரே, படிக்கிறதுக்காக கடந்து செல்லுத ஒரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன். அந்த மக்களை நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் தருவிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஆமென்.